பெரியார் வந்து குன்றக்குடி அடிகளார் அவரோட ஒரு 45 வயசு இளையவர். ஆனால் அவர் மகா சந்நிதானம் அப்படின்னு தான் அவரை சொல்லுவார். ஆனால் கல்வி புலத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அது மிக பெரும் தாக்கத்தை வந்து ஒரு தலைமுறை கழித்து ஏற்படுத்தும். இதை மிக சிறப்பாக புரிந்து கொண்டவர்கள் இந்துத்துவாதிகள் தான். நாங்கள் எழுதுனதெல்லாம் இவ்வளோ வருஷமாக யாருமே பொருட்படுத்தலை, கரடியாக கத்திட்டு கிடந்தோம். இப்போ தான் வந்து நாங்கள் எழுதுறதெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக வந்து கவனிச்சிட்ருக்குறாங்க. அதில் தனபால் அவர்கள் தான் வந்து அந்த சிலை செய்தார் இல்லையா, அந்த சிலை வந்து பார்த்த உடனே நம்ம என்ன செய்ய வைக்குதுன்னா, பெரியார் வந்து சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோன்ற வரிசையில் வரக்கூடியவர்ன்றதை சொல்லாமல் சொல்லிடுறார். மணியம்மையார் வந்து எவ்வளவு கடுமையாக வசைப்பாடப்பட்டார் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முதல்ல வருத்தப்பட்டவர் வந்து பாரதிதாசன் தான். இவர் சென்னை வளர்ச்சி ஆய்வு நிறுவனத்தில் பேராசிரியராக இருக்கிறார். புதுடெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் வரலாற்று துறையில் முனைவர் பட்டம் பெறுவதற்கு முன்னதாக சென்னையில் கல்வி பயின்றார். இவர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், திருநெல்வேலி, சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ ஆகியவற்றில் கற்பித்துள்ளார். இவர் பாரிஸ், கேம்பிரிட்ஜ், லண்டன் மற்றும் ஹார்வர்டில் ஆய்வுத்துறை சார்ந்த பதவிகளை வகித்துள்ளார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் இந்திய ஆய்வுகள் பிரிவில் இந்திய கலாச்சார உறவுகளின் தலைவராக 2011-12 ஆண்டுகளில் இருந்தார். இவர் காலனித்துவ தமிழ்நாட்டின் சமூக, கலாச்சார மற்றும் அறிவுசார் வரலாறு குறித்து பரவலாக பதிப்பித்துள்ளார். ஆங்கிலத்தில் எழுதியது தவிர தமிழில் விரிவாக எழுதியும் பதிப்பித்தும் உள்ளார். இவருடைய 30க்கும் மேற்பட்ட நூல்களில் புனைகதை அல்லாதவை, தொகுப்புகள், ஆய்வு பதிப்புகள் மற்றும் மொழிபெயர்ப்புகள் ஆகியவை அடங்கும். கடந்த சில ஆண்டுகளாக இவர் பொது ஊடகங்களில் எழுதி வருகிறார். 2024 சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். 2007 ஆண்டு இவருக்கு VKRV ராவ் வரலாற்று பரிசு வழங்கப்பட்டது. தற்போது இவர் பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதும் பணியில் உள்ளார். ஆரா வெங்கடாஜலபதியை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதலில் நண்பர் பன்னீர்செல்வத்தை கண்டித்து நான் என்னுடைய பேச்சை தொடங்க விரும்புகிறேன். நான் எழுதி வச்ச குறிப்பு எல்லாம் நீங்கள் பேசிட்டீங்க, சரி பரவாயில்ல. மிக்க நன்றி பன்னீர் ரவி எல்லாருமே. இந்த உரையை வந்து நான் நண்பர் பார்னி பேட் அவருடைய நினைவை போற்றும் வகையில் இந்த உரையை நான் தொடங்குகின்றேன். எனக்கு வந்து மதுரை என்றால் பார்னிபேட் தான் எங்களுக்கு என்ன வரும். இந்த நூலை அவருக்குத்தான் நாங்கள் காணிக்கையாக்கியிருக்கிறோம், எல்லா கட்டுரையாளர்களும் சேர்ந்து. அவர் மதுரையினுடைய பிள்ளை. அவர் உயிருடன் இருந்திருந்தால் இந்த நூலில் கட்டாயமாக அவர் ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். அவருடைய நினைவை முதலில் போற்றுகிறேன். அடுத்து மதுரை ஆய்வு வட்டத்திற்கு என்னுடைய நன்றி. 1994 ஆண்டில் மதுரை ஆய்வு வட்டத்தினுடைய கூட்டம் ஒரு மொட்டை மாடியில் வந்து நடந்தது. திராவிட இயக்கமும் வேளாளரும் நூல் வெளிவந்த புதிது. அந்த சமயத்தில் சுந்தர்காளி, பாபு, ரஃபீக், லோகு எல்லா நண்பர்களும் இருந்தாங்க. இந்த உரையாடலை நிகழ்த்திய பிறகு நாங்கள் இரவிலே வந்து வாழ்க்கையினுடைய முதல் வீச்சு பரோட்டாவை அப்போது தான் சாப்பிட்டோம். அந்த நினைவுகளெல்லாம் வருகின்றன. தொடர்ந்து 40 ஆண்டுகளாக மதுரை ஆய்வு வட்டம் இடைவெளிகளோடு இருந்தாலும் கூட சிறப்பாக நடந்து வருவது மிகவும் மகிழ்ச்சி தருகின்றது. 30 ஆண்டுகள் கழித்து அதே ஆய்வு வட்டத்தின் சார்பாக இந்த ஒரு முக்கியமான நூலுக்கு அறிமுக கூட்டம் என்பது மகிழ்ச்சி தருகின்றது. இது ஒரு முக்கியமான நூல் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என் பெயர் இருந்தாலும் கூட அது வந்து மிக முக்கியமான நூல். எனவே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களுக்கெல்லாம் நன்றி.
இப்போது தான் முதல் முறையாக நான் தோழர் வரதராசன் அவர்களை சந்திக்கிறேன். ஆனாலும் எஸ்டி விவேகி பற்றி நான் ஒரு கட்டுரையை ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதினேன். அதை பற்றி உரையினுடைய இறுதியில் நான் சொல்கின்றேன். அந்த கட்டுரைக்கான சில முக்கியமான தரவுகளை அவர்தான் நண்பர் திருநீலகண்டன் வழியாக எனக்கு கொடுத்து உதவினார். அதெல்லாம் நான் பிறகு அதை பற்றி சொல்கிறேன். பன்னீரை பற்றி தான் ரொம்ப அதிகமாக அறிமுக உரை ஆற்றினாங்க. ஏதாவது தனியாக கவனிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா அவ்வளோ விரிவாக இருந்தால் கூட 2-3 முக்கியமான செய்திகளை விட்டுட்டீங்க. என்னென்னா 1995 அவுட்லுக் பத்திரிக்கை ஆரம்பிக்கிறது. இப்போ 30 ஆண்டுகள் ஆகுது. இன்றைக்கி இருக்கிற கட்டெரும்பாய் தேய்ந்து போன ஒரு பத்திரிகையாக அன்றைக்கு இல்லை. இந்த அவுட்லுக்னுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், அந்த காலத்தில் 80களிலெல்லாம் நாங்கள் ஆங்கில பத்திரிகைகளை, வார இதழ்கள், மாத இதழ்கள்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டை பற்றிய கருத்து யாரிடம் கேட்பார்கள் என்றால், முதல்ல ஒரு பேரறிஞர் சோ ராமசாமி, அவர் தான் எல்லாத்தையும் பற்றியும் கருத்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஞானியை கேட்பார்கள், அப்புறம் என்ராமை கேட்பார்கள். வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. இவர் தான் முதல்ல 95 அவுட்லுக்கில் தொடர்ந்து எம்எஸ்எஸ் பாண்டியன், அதாவது பல சமயங்களில் ஏதோ ஒரு வகையில் அது அவர் ஊரில் இருந்தாரோ ஊரில் இல்லையோ, ஆனாலும் பாண்டியனுடைய பேரில் கட்டாயம் ஒரு கருத்து இருக்கக்கூடிய வகையில் பார்த்து கொள்வார். இதெல்லாம் ஏதோ ஒரு நண்பருக்கு நீங்கள் அவர் செய்கிற உபகாரமாக தயவு செய்து நினைக்காதீர்கள். இந்த அவர் சொன்னார் இல்லையா, ஆங்கிலத்தினுடைய வலு ஒன்று இருக்கு. அந்த பலத்தை எப்படி நம்முடைய கருத்தியலுக்கு, சித்தாந்தத்திற்கு பயன்படுத்தி கொள்வது, எப்படி பெரியார் குன்றக்குடி அடிகளாரை குன்றக்குடி அடிகளார் அவரோட ஒரு 45 வயசு இளையவர். ஆனால் அவர் மகா சன்னிதானம் அப்படின்னு தான் அவரை சொல்லுவார். கேட்டபோது அவர் சொன்னார், நம்ம அவரை மதித்தாதான் மற்றவங்கெல்லாம் மதிப்பாங்க அப்படின்னாரு. யாராவது சங்கராச்சாரியார் பால பெரியவா சின்னவர்னு யாரும் வயசு குறைவுன்றதுனால என்ன சுவாமிகள்னு சொல்லாமல் விட்டுறாங்களா? அதே போல் அவர் மகா சன்னிதானம் அப்படின்னு தான் சொல்லுவார். அதே போல் எம்எஸ்எஸ் பாண்டியனை ஒரு ஒரு இந்திய அறிவுலகத்தில் கல்வி புலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலே அவர் ஒரு ஒரு அறிவுஜீவியாக நிறுத்தி அதில் அவுட்லுக் பன்னீர்செல்வத்துக்கு முக்கிய பங்கு உண்டு. முக்கிய பங்கில் அவருக்கு தான் தலையாய பங்கு. அதன் பிறகு ஜெயரஞ்சன் இவங்களெல்லாம் ஒரு மேற்கோள் காட்டியிருந்தார். என்ன மேற்கோள் காட்டினதே இல்லை, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பிப்ளியோ, தி லிட்டில் மேகசின் இது போன்ற ஆங்கில இதழ்களிலெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்த எழுத்தாளர்கள், கவிஞர்கள் இவங்களெல்லாம் அவர் அறிமுகப்படுத்திகிட்டு இருந்தார். இதனுடைய முக்கியத்துவம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது. இல்லாட்டி அந்த உலகத்தில் நம்முடைய பேரே அறிமுகமாயிருக்கார். ஸோ அந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பணியை அவர் செய்திருக்கிறார். அப்புறம் நம்முடைய ரவி ரொம்ப ஒரு மிக ஆழமான ஒரு கருத்துரையை வழங்கினார். அவரையும் ஒரு 30 ஆண்டுகளாக திருநெல்வேலியில் அவர் மாணவர், நான் ஆசிரியர். ஆனால் எனக்கு மாணவர் இல்லை, அது வேறு விஷயம். அப்படி இருந்தது. அவருடைய ஒரு முக்கிய பங்களிப்பு என்று ஒரு ரகசிய பங்களிப்பு ஒன்று இருக்குது. பார்த்தோ சாட்டர்ஜியுடைய நூலை மொழிபெயர்த்திருக்காரு. அது யாருமே இது வரைக்கும் பார்த்ததில்லை. பன்னீர் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த புத்தகத்தை கொஞ்சம் வெளிவர உதவி செய்தால் நன்றாக இருக்கும். அரசாங்கம் தான் வெளியிட்டிருக்கு. ஒரு 2018 இல்லையா, 2018 ஜனவரியில் அசோகா பல்கலைக்கழகம் திராவிட இயக்க நூற்றாண்டுக்காக ஒரு கருத்தரங்கு நடத்தியது. கருத்தரங்கு நடத்துறது டாக்டர் அம்பேத்கர் அண்ட் அசோகா ஒரு கருத்தரங்கு நடத்துறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம இது கோயில் கொடை மாதிரி இந்த வர பிப்ரவரி மாதத்துலேருந்து மார்ச் 31க்குள்ளே எவ்வளவு கச்சேரிகள், எவ்வளவு கோயில் கொடைகள் நடக்க போகுது பல்கலைக்கழகத்தில். பணத்தை எப்படியாவது 31ஆம் தேதிக்குள்ளே செலவழிச்சிடணும். இதுதான் நடக்கிறது. அசோகா யூனிவர்சிட்டியில் நடக்கிறது அப்படிப்பட்டதில்லை. அதாவது ஒரு இந்திய அளவில் ஒரு கவனிப்புக்கு உரிய ஒரு
கருத்தரங்காக அது அவரும் நண்பர் ராஜன் குறையும் வந்து இணைந்து நடத்தினார்கள். அப்புறம் அது வந்து செமினார் இதனுடைய சிறப்பிதழாக வந்தது. இதெல்லாம் வந்து ஒரு அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து இந்த கல்வி புலத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பொதுநிலையில் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கல்வி புலத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அது மிக பெரும் தாக்கத்தை வந்து ஒரு தலைமுறை கழித்து ஏற்படுத்தும். இதை மிக சிறப்பாக புரிந்து கொண்டவர்கள் இந்துத்துவாதிகள் தான். நாங்கள் எழுதுனதெல்லாம் இவ்வளோ வருஷமாக யாருமே பொருட்படுத்தலை, கரடியாக கத்திட்டு கிடந்தோம். இப்போ தான் வந்து நாங்கள் எழுதுறதெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக வந்து கவனிச்சிட்ருக்குறாங்க. அதுபோல் வந்து அது நடத்திய அந்த கருத்தரங்கு, அதன் பிறகு செமினாரில் அந்த சிறப்பிதழ் வந்தது. இப்போ அது வந்து விரிவாக்கப்பட்ட நிலையில் ஓரியன்ட் பிளாக் ஸ்வான் மூலமாக புத்தகம் வரப்போகின்றது. அப்புறம் இந்த நூல் வருவதற்கு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு ரூல் ஆஃப் தி காமனர் என்கின்ற இந்த திமுகவை பற்றிய மிகவும் கோட்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூல் அது. அது எவ்வளவு வந்து பலரிடம் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று பார்த்தோம் என்றால், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லியில் வந்து புத்தகம் வெளிவந்த 1 மாதம் 2 மாதத்தில் ரெவ்யூ ஆர்டிக்கல் வந்துருச்சு. ரெவ்யூ ஆர்டிக்கல், அதாவது புத்தக மதிப்புரை என்பது ஒன்று, மதிப்புரை கட்டுரை என்பது வேறு. புத்தக மதிப்புரை உங்களுக்கு தெரியும், ஒரு 800 சொற்கள் அல்லது 1500 சொற்கள். ரெவ்யூ ஆர்டிக்கல் என்றது ஒரு மிக பெரும் கட்டுரையாக. இப்போ சிலர் வந்து சில திரைப்பட விமர்சகர்களை பற்றி சொல்லுவாங்க, படம் வரத்துக்கு முன்னாடியே விமர்சனம் எழுதி வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. அது போல தான் வந்து அவ்வளவு அவசரமாக வந்து எழுதப்படுது. ஏன் இந்த பதற்றத்தை ஏற்படுத்துது? ஒரு பல்கலைக்கழகம் வெளியிடக்கூடிய புத்தகம் ஒரு 3000 காப்பி விற்கும். அதுதான் அந்த கல்வி புலத்தினுடைய முக்கியத்துவத்தை வந்து நம்ம மறந்து விடக்கூடாது. ஸோ இத்தகைய ஒரு ஒரு ஆற்றல் உள்ள விவரம் அறிந்த கருத்துரையாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். நான் பன்னீர் சொன்னதை போல் நான் இந்த நூலுக்குள் இருப்பதை பற்றி நான் பேச போகிறது. இங்கே இருக்கக்கூடிய அரங்கத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் வந்து இது பெரியார் அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவார், பிறந்த வீட்டு பெருமையை வந்து அண்ணங்கிட்ட சொன்னாலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்வார். அதுபோல் உங்களிடம் வந்து நான் பெரியாருடைய பெருமையை வந்து நான் ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த புத்தகம் என்ன சூழலில் வந்திருக்கின்றது, ஏன் அது இந்த தருணத்தில் சாத்தியமாகியது என்பதை வந்து பன்னீர் சொன்னதையும் தாண்டி நானும் சில என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். இது 1980களுடைய பிற்பகுதியில் வந்து அவனுக்கு தெரியும், தமிழ் சூழல் இல்லை இந்திய சூழல்லையே வந்து ஒரு மாற்றங்களுக்கான ஒரு சோவியத் யூனியனுடைய கிளாஸ்நாஸ்ட் பெரஸ்ட்ராய்க்கா பின்னாடி ஏற்பட்ட ஒரு நெருக்கடிகள், அப்புறம் 89 90லேயே வந்து ராம் ஜென்மபூமி பாபரி மசூதி பிரச்சனை, இதெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு. 90ல் மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் வந்து அமலுக்கு வருகின்றன. அந்த சூழலெலாம் வந்து திராவிட இயக்கம் பற்றிய ஒரு இயக்கத்திற்கு உள்ளிருந்து வந்த நூல்கள் தவிர திராவிட இயக்க சார்புடைய இலக்கிய அறிவாளர்கள் கல்விப்புலத்தினரில் திராவிட இயக்கத்தை பற்றி வந்து எழுத ஆரம்பித்தோம். அந்த தலைமுறையை சேர்ந்தவனான அந்த சமயத்தில் மறைமலடிகளுடைய நாட்குறிப்புகளை பதிப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு அது ஒரு பெரிய திறப்பாக அமைந்தது. 1920களுடைய பிற்பகுதியில் ஏற்பட்ட சுயமரியாதை இயக்கத்தினுடைய வீச்சை புரிந்து கொள்வதற்கு அந்த ஒரு தருணம் முக்கியமானதாக இருந்தது. அதே காலகட்டத்தில் தான் பாண்டியன் வந்து அவர் ஏற்கனவே EPW மெயின் ஸ்ட்ரீம் செமினார்லலாம் எழுதிட்டு இருந்தார். அப்போது இடதுசாரி குறுங்குழுவாத பிரச்சனைகளை பற்றி மிக அதிகமாக எழுதி கொண்டிருந்தார். ஆனால் 90களுடைய கடைசியிலேருந்து 80களுடைய கடைசியிலேருந்து அவர் திராவிட இயக்கத்தை பற்றி விரிவாக எழுத ஆரம்பித்தார். அதில் டீநேஷ்னலைசிங் தி பாஸ்ட் என்பது வந்து அது ஒரு திருப்பு முனையான ஒரு கட்டுரை. அதே சமயத்தில் ஆனந்தி வந்து சோஷியல் சயின்டிஸ்டில் திராவிடியன் மூமெண்ட் அண்ட் தி விமென்ஸ் கொஸ்டின் அப்படின்னு எழுதினாங்க. அந்த கட்டுரையும் ஒரு மிக பெரும் ஒரு திருப்பு முனை என்று சொல்ல வேண்டும். என்றால் அதுவரை வந்து திராவிட இயக்கமும் பெண்களும், அதாவது சில சௌகரியமான
தடிகளை வந்து சிலர் வைத்திருப்பார்கள். பெண்ணியம், தலித்தியம் அப்படின் மாதிரியான சில தடிகளை வைத்துக்கொண்டு திராவிட இயக்கத்தை வந்து சௌரியப்படும்போது அடிப்பாங்க. அது வந்து ஒரு ஒரு அது போல் நடந்து கொண்டே இருக்கும். அப்போ அம்பை வந்து ஒரு கட்டுரை எழுதினாங்க, மால்டோவா மதர்ஸ் அண்ட் அதர் ஸ்டோரிஸ்னு. அந்த தலைப்பிலேயே துணிக்கக்கூடிய ஏளனம் இருக்கு இல்லையா? நீங்கள் மூதின் மகளிரை வந்து மால்டோவா மதர்ன்னு சொல்வது வந்து விமர்சனம் செய்யலாம். ஆனால் ஒரு 2000 ஆண்டு பண்பாடு உடைய ஒரு சமூகத்தை ஒரு மூதின் மகள் கெடுக சிந்தை கடிதவள் துணிவே என்று வந்து ஒரு புறநாற்று புலவன் பாடிய ஒரு பெண்மணியை வந்து மால்டோவா மதர்ன்னு சொல்கிறது வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப தமிழ் உணர்வு உள்ள ஒருவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கட்டம். அப்புறம் இந்த சோவியத் யூனியன் உடைவுக்கு பிறகு இந்த இடதுசாரிகளுக்கு வந்து ரொம்ப திராவிட இயக்கத்தை பற்றி வந்து ஒரு பெரிய அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சது எவ்வளோ பெரிய ஒரு கருத்து ஆயுதம் என்பது. அது வந்து இன்றைக்கி எனக்கு புரியல, அது ஒரு டாக்டிக்கலாகவா அல்லது ஸ்ட்ராட்டஜிக்காவா, அதெல்லாம் பல சொற்கள் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நமக்கு இந்த லெனினிய கலை சொற்கள் எல்லாம் வந்து புரிந்து கொள்வது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படி பண்ணாங்க. அந்த ஒரு சமயத்தில் வந்து ஆங்கிலத்தில் அந்த நிலை வரைக்கும் கல்வி புலத்தில் திராவிட இயக்கத்தை பற்றிய ஆய்வுகள் வந்து தமிழ்நாட்டிலே இல்லை, இந்திய அளவிலும் இல்லை. பெரும்பாலும் அமெரிக்க, இங்கிலாந்து ஆய்வாளர்கள் அவங்களுடைய ஏரியா ஸ்டடீஸ் ப்ரோக்ராம் மூலமாக அது வேறொரு அவங்களுடைய பனிப்போர் காலத்து நெருக்கடிகளுடைய சூழலில் வந்து எழுத ஆரம்பித்தாங்க. ரொம்ப முன்னாடி 50களினுடைய கடைசியிலேயே வந்து செலிக் ஹாரிசன், அப்புறம் ருடால்ஃப்ஸ் எல்லாம் வந்து 50களிலேயே கடைசியில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஹார்ட்கிரேவ் எழுதினார், இர்ஷிக் எழுதினாருங்க. இதெல்லாம் இதில் ஒரு மிக பெரும் பலவீனம். திராவிட இயக்கத்தினுடைய வெற்றிகள் பற்றி நமக்கு தெரியும், அதனுடைய சாதனைகள் தெரியும். கல்வியினுடைய ஜனநாயக மயமாக்கத்தில் திராவிட இயக்கம், அதாவது காமராஜர் காலத்திலிருந்தே ஏற்பட்ட முன்னேற்றங்கள் நமக்கு தெரியும். ஆனால் அந்த கல்வி புலத்தினுடைய விரிவாக்கத்தில் எப்போதுமே ஒரு புதிய நடுத்தர வர்க்கத்திற்கு வேலை வாய்ப்பு உள்ள தொழில்முறை கல்வியில் தான் ஈடுபாடு இருக்கும். ஸ்டெம்னு சொல்லக்கூடிய அறிவியல், மருத்துவம், பொறியியல் அதில் தான் போனாங்க. அவர்கள் எந்த பின்புலத்திலிருந்து வந்தார்களோ அந்த கல்வி புலங்களில் அவர்களுக்கு வந்து ஆர்வம் இல்லை. பல்கலைக்கழகங்களும் பலவீனமாக இருந்தன. வரலாறு, சமூகவியல், அரசியல் விஞ்ஞானம், மானிடவியல் என்ற துறை. மானிடவியல்னா என்னன்றது வந்து ரவி தமிழ்நாட்டில் மற்றவர்களுக்கு விளக்கியே ஓஞ்சி போயிருப்பார்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலை வந்து இருந்திருக்கு. அதனுடைய விளைவு தான் வந்து இப்போது பன்னீர் சொன்னார் இல்லையா, வெளியில் போனதும் இது வந்து என்ன அனதர் ஃப்ரென்சி ஆஃப் ஆன்டிக்விட்டி ஃப்ரென்சி அப்படின்னார். இதை வந்து நம்ம விளக்கவே முடியாது. போனோம்னா ஆமாயா எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் பழசுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த சூழலில் தான் நான் வந்து தில்லிக்கு போக ஆரம்பிக்கிறேன். 85ஆம் ஆண்டுலேருந்து செல்ல ஆரம்பிக்கிறேன். ஆனால் இந்த புதிதாக நாங்கள் வந்தோன்னு சொல்கிறதுல ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது. நான் தொடக்க கட்டத்தில் திராவிட இயக்கம், பார்ப்பனர்லாதார இயக்கம், சமூக நீதி இயக்கம், தமிழ் மறுமலர்ச்சி இயக்கம், எந்த வகையில் இதெல்லாம் வேறுன்னு சில பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரே இயக்கத்தினுடைய வெவ்வேறு முகங்கள். அதை வந்து நம்ம திராவிடம், தமிழ், சமூக நீதி, மொழி தூய்மை எல்லாமே வந்து ஒரே இயக்கத்தினுடைய வெவ்வேறு முகங்கள் தான். இது வேறுன்னு சொல்பவர்கள் வந்து அவருடைய உள்நோக்கங்கள் என்ன என்பது நமக்கு வந்து நாம் சொல்ல வேண்டியதே கிடையாது. அவர்கள் எல்லாருமே முதல் தலைமுறையில் எல்லாருமே வந்து ஆங்கிலத்தில் எழுதினாங்க. ரிவோல்ட் பத்திரிகை இன்றைக்கி படித்து பார்த்தாலும் என்ன செய்திகளை விடும். அதில் இருக்கக்கூடிய செய்திகள் வந்து நம்ம குடியரசுலேயோ பகுத்தறிவிலையோ விடுதலையிலையோ பார்க்கக்கூடிய செய்திகளாக இருக்கலாம். ஆனால் அதில் எழுதிய முறை என்ன ஒரு ரெட்ரிக். குருசாமி எழுதினாலும் சரி, எஸ் ராமநாதன் எழுதினாலும் சரி, ராமசாமி முதலியார், ஆற்காட்டு ராமசாமி முதலியார் வந்து எந்த இந்திய அளவிலான அறிவுஜீவிகளோடும் வந்து அவரோட ஒப்பிடலாம். அவருடைய கருத்துகளும் சரி, அவருடைய மொழி நடையும் சரி. மொழி நடையெல்லாம் முக்கியம்.
பெரியார் வந்து மொழி முக்கியம் இல்லை, தொடர்பாடல் தான் சொன்னார். ஆனால் அவருடைய மொழி எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். அவர் என்ன சொன்னார்னு பார்க்கக்கூடாது. அவர் அதை உணர்த்தின முறை எப்படி இருக்குது, எவ்வளவு வந்து எத்தனை பழமொழிகளை பயன்படுத்துகிறார், எவ்வளோ அருமையான தொடர்களை பயன்படுத்துகிறார், உவமைகளை பயன்படுத்துகிறார். அதுபோல் மொழி நடையும் முக்கியம். ஆள் பாதி ஆடை பாதி. அப்போது சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம், எஸ் முத்தையா முதலியார் எல்லாருமே இந்த சமகாலத்தில் இந்திய அறிவுஜீவிகள் என்ன மொழியில் பேசினார்களோ, என்ன சொல்லாடலை கையாண்டார்களோ அதே நிலையில் தான் இருந்தார்கள். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு இடைவெளி வந்துருச்சு. இப்போ திமுகவினுடைய முதற்கட்ட தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து நன்றாக ஆங்கிலம் கற்றவர்கள், எல்லாருமே வந்து பிஏ ஆனர்ஸ் படித்தவங்க. எம்ஏன்றது அப்புறமா அது ஃபீஸ் கட்டி அது எம்ஏவாக மாறும். பிஏ ஆனர்ஸ்ன்றது இன்றைக்கி நாங்கள்லாம் படிக்கிற பிஏ கிடையாது. கம்பார்ட்மெண்ட் வைஸ் ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு பேப்பராக எழுதி 10 வருஷத்தில் பாஸ் பண்ணலாம். அண்ணா பாஸ் பண்ண பிஏ ஆனர்ஸ் அது கிடையாது. ஒரே முறை எல்லா பேப்பரும் எழுதணும். ஃபெயிலானா அவ்வளோதான், அதோட முடிஞ்சது, மெட்ரிகுலேஷன் தான். நீங்கள் அந்த மாதிரி பாஸ் பண்ணவங்க இவங்கெல்லாம். ஆங்கில புலமை பயிற்சியெல்லாம் உண்டு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால இடையில் ஒரு 20 ஆண்டுகள் வந்து அவருடைய முதல் பணி களப்பணியாக தான் இருந்தது. அதனால் ஆங்கிலத்தில் ரைசிங் சன்னு, ஹோம்லேண்டெல்லாம் வந்தாலும் கூட அவருடைய எழுத்து வந்து தமிழோடைய வந்து அதான் இவர் சொன்ன வெர்னாக்குலர் அந்த மாதிரியாக போயிடுச்சு. இதில் ஒரு கெட்டதிலும் ஒரு நல்லது என்பது போல் அண்ணா வந்து 1992 தேர்தலில் தோற்கவில்லை, தோற்கடிக்கப்பட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். 62. அதில் ஒரு நல்ல அம்சம் என்னவென்றால் அவர் ராஜ்யசபாவுக்கு போனார். ராஜ்யசபாவில் அவருடைய பேச்சுகள் நீங்கள் இன்றைக்கும் பண்ருட்டி ராமச்சந்திரன் அதை அருமையாக தொகுத்து போட்டிருக்காரு. அற்புதமான, அதுவும் ஓரியன்ட் லாங்குவேஜில் வந்ததுனால கவனிக்கப்பட்டது. அட்டையில் ஹாரி மில்லர் படத்தோட ரொம்ப அற்புதமான ஒரு படம். அதாவது நான் தொடர்ந்து நம்முடைய அரசு துறை சார்ந்த நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், ஆள் பாதி ஆடை பாதியை விட ஆள் கால்வாசி தான். என்ன மொழியில் இருக்குது, என்ன வடிவமைப்பில் இருக்குது, என்ன முத்திரையோடு வருது, இதெல்லாம் முக்கியம். அது சொன்னால் நான் கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு புத்தகத்தை திறந்தால் சர்க்கார் வாடை அடிக்கக்கூடாது இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியம். அது வந்து அப்போ அந்த புத்தகம், அதனால் அண்ணா ஸ்பீக்ஸ்ன்ற அந்த ராஜ்யசபா அந்த பேச்சுக்கெல்லாம் பார்த்தா இவ்வளோ 50-60 வருஷம் கழித்து வந்து மலைப்பாக இருக்குது. நாங்களே தான் கேம்பிரிட்ஜ் போனோம், ஆக்ஸ்ஃபோர்ட் போனோம், எங்கெங்கேயும் போனோம். அந்த ஆங்கிலம் இப்போ கூட வந்து எழுத வரமா எனக்கு வரல நிச்சயமாக. அது மாதிரியான ஒரு அறிவாளுமை, அது அந்த தொடர்ச்சி விட்டு போனதில் பல்கலைக்கழகங்களையும் வந்து இடஒதுக்கீடு வந்தது. ஆனால் நம்ம ஆளுங்க அங்கே பதவிக்கு வந்ததும் அவர்கள் நடந்து கொண்ட முறை, சென்னை பல்கலைக்கழகமோ பச்சையப்பன் கல்லூரியோ இங்கே இருக்கக்கூடிய மதுரை பல்கலைக்கழகமோ அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் தங்களுடைய பணியை வந்து செய்ய தவறியதனுடைய விளைவாக ஒரு இடையில் ஒரு தலைமுறைக்கு மேல் நம்ம வெளியில் போனாலே, நம்ம தமிழில் நம்ம பேர் எழுதினாலோ கையெழுத்து போட்ட உடனே அவன் நம்மளை லூஸுன்னு முடிவு பண்ணிடுவோம். நம்ம லூஸு கிடையாதுன்னு நிரூபிக்கிறதுக்குள்ளே 10 வருஷம் ஆயிரும். இது உண்மை நிலை. நம்ம என்னென்ன தமிழில் கையெழுத்து போட்டதுமே அவன் வெவ்வேறு முடிவுக்கு வந்துடுவான். இவன் முதல் காட்சி முதல் ஷோ விசில் அடிச்சுக்கிட்டே சினிமா பார்ப்பான், எல்லாமே 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லுவான்னு அவனே கற்பனை பண்ணிப்பான். பட் அதை நாம் தப்பு சொல்ல முடியாது. மற்றவர்களுடைய பார்வையை மாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அந்த பின்னணியில் தான் வந்து இந்த ஒரு 15-20 ஆண்டு காலத்தில் கட்டாயமாக ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் நான் இந்த கேம்பிரிட்ஜ் கம்பெனியை நான் பார்க்குறேன். இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் நூல் வெளியிடுவது முக்கியமானது. ஆனால் அதை விட இந்த கம்பேனியன் என்ற சீரியஸில் வர்றது இல்லைங்களா, துணைவன் அப்படின்ற அந்த சீரியஸ் வந்து அது முதுகலை மாணவர்களும் அதாவது கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பொது வாசகர்கள், அதாவது அவங்க யாராவது வந்து மகாராஷ்டிரத்தில் நடக்கக்கூடிய சமூக சீர்திருத்த இயக்கத்தை பற்றி படிக்கலாம், அல்லது இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பெண் உரிமை இயக்கத்தை பற்றி படிக்கலாம். அவர்கள் இந்த நூலை வந்து படிப்போம். அப்புறம் நான் எப்போதுமே மனதில் வந்து ரொம்ப எனக்கு பிடித்த பெரியார் உருவம்
பெரியார் வந்து எல்லாரையும் காண்பார் எல்லாம் வந்து அவருடைய தோற்ற பொலிவால் வந்து கவரப்பட்டவர்கள். அந்த பேர் எனக்கெல்லாம் கிடைக்கல, ஆனால் எல்லாருமே அதான் சொல்லலாம். அவரை பார்த்தவர்கள் வந்து அவர் பழம் மாதிரி இருப்பார், பார்த்ததும் காலில் விழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நாத்திகர்கள், அவரை எதிரியாக கருதியவர்கள்லாம் அப்படி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவருடைய மிக அற்புதமான படங்களும் ரொம்ப அற்புதமாக பல படங்கள் இருக்கும். அது முக்கியமாக ஆசிரியர் வந்து முயற்சி செய்து 1962க்கு பிறகு ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் மிகச்சிறந்த புகைப்பட கலைஞர்களை வைத்து ஐயாவை வந்து படம்லாம் எடுத்தாங்க. அதில் தனபால் அவர்கள் தான் வந்து அந்த சிலை செய்தார் இல்லையா. அந்த சிலை வந்து பார்த்த உடனே நம்ம என்ன செய்ய வைக்குதுன்னா, பெரியார் வந்து சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோன்ற வரிசையில் வரக்கூடியவர்ன்றதை சொல்லாமல் சொல்லிடுறார். அப்போ இதை ஒரு கலைஞன் 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு சாதித்து காட்டிவிட்டான். எப்பவுமே கல்வியாளர்கள் பின்னாடி தானே இருப்போம், ரொம்ப பின்னாடி 2-3 தலைமுறை கழித்து இப்போ தான் வந்து இந்த கம்பானியன் வரிசை என்பது அதை போன்ற ஒரு வரிசை. அரிஸ்டாட்டில், அக்வினாஸ், தாமஸ் அக்வினாஸ், ஹாப்ஸ், லாக், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெரிய சிந்தனையாளர்கள் பற்றியும் இந்த கம்பானியன் இருக்கு. அந்த வரிசையில் பெரியார் வந்து இடம்பெற்றிருக்கிறார். இதுவரைக்கும் இந்தியாவிலிருந்து அந்த வரிசையில் இடம்பெற்ற சிந்தனையாளர்கள் காந்தி, தாகூர், சையத் அகமது அலி கான், அடுத்தது டாக்டர் அம்பேத்கர் தொகுதி எந்த நிமிடத்திலும் வரலாம் என்பது எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறோம். பெரியார் இதுதான் வந்திருக்கு. இப்போ அந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இது சாத்தியப்பட்டதுக்கான 1-2 முயற்சிகளை சொல்கிறேன். இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். அந்த கல்வித்துறை, கல்வி புலம் சார்ந்த பல்கலைக்கழக பதிப்பகங்களில் புத்தகம் வர்றதில் ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. நீங்கள் கொடுக்கக்கூடிய முன்மொழிவு இருக்குது இல்லைங்களா, நீங்கள் இது இன்விடேஷன், அழைப்பின் பேரில் மட்டும்தான் வந்து இது நடக்கும். அந்த முன்மொழிவு, நீங்கள் கொடுக்கக்கூடிய முன்மொழிவு 4 பெயர் அறியாத மேற்பார்வையாளர்களுக்கு செல்லும். அவங்க பார்த்து கருத்து சொல்லுவாங்க, என்ன வேணால் சொல்லுவாங்கிறது. அவர்களுடைய ஏற்பு அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துரைகள், விமர்சனங்கள், இதற்கெல்லாம் பதில் அளித்து, இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் வந்து என்னங்க இவர் வருஷத்துக்கு ஒரு நாவல் எழுதுகிறாரு, இந்த 345 ஆராய்ச்சி நூல்களை எழுதிய ஆட்கள் இருக்கிறாங்க, நீங்கள் என்னங்க 10 வருஷத்தில் ஒரு புத்தகம் தான் போட்டிருக்கீங்கன்னா இதுதான் கஷ்டம். இந்த இப்போ 4 பேரை பார்த்து ஏற்றுக்கொண்ட பிறகு அப்புறம் தான் இந்த நூலை தயாரிக்க முடியும். இதற்கு முன்பே ஏல் யூனிவர்சிட்டி ப்ரெஸ் மூலமாக இந்த ஒரு முயற்சி செய்து கருத்துரையாளர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு அப்புறம் அது வந்து பலிதமாகாமல் போச்சு. இதே போல் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்னுடைய பொலிட்டிக்கல் தாட் சீரியஸ்லேயும் ஒரு முயற்சி வந்தது, அது வெற்றி பெறலை. இப்போ 2020 தான் அது சாத்தியமாச்சு. அதற்கு வேறு சில காரணங்களும் நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு ராமச்சந்திர குஹா ஒரு 7-10 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், மேக்கர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு ஒரு சீரியஸ், அது ஒரு புத்தகம் போட்டார். அதில் ஒரு 15 இந்திய சிந்தனையாளர்கள், அதில் பெரியாரை சேர்த்தார். அப்புறம் பெரியாருடைய ஒரு 4 கட்டுரைகளை வந்து மொழிபெயர்த்து தர சொன்னார். நான் மொழிபெயர்த்து கொடுத்தேன். இப்போ அது அந்த வரிசையில் அது போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு இதெல்லாம் பண்ணி வைக்கலாம். உண்மையாக சொல்கிறேன், வேண்டவே வேண்டாம்ப்பா, நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓராண்டு திட்டம் போட்டால் 5 ஆண்டு ஆகும். அப்புறம் அந்த கட்டுரையாளர்களுக்கு வந்து உலகத்தில் என்னெல்லாம் நோய்கள் இருக்கோ அது மாற்றி மாற்றி வரும். அப்புறம் இவ்வளவு சாக்கு போக்குகள் நாம் சொல்ல முடியுமான்றதும் இப்படி நடக்கும். 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சரி, அது இருக்கட்டும். ஆனால் இது எப்படி திட்டமிட்டோம்னு மட்டும் நான் சொல்கிறேன். முதல் நிலையில் நான் முடிவு பண்ணது, காலம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. என்னுடைய 90கள் 2000 தொடக்கத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்பது வேறு. அந்த தலைமுறை இன்னைக்கு மாறிடுச்சு. அப்போது அடுத்த தலைமுறை இந்த நூலினுடைய உருவாக்கத்திலேயே அவருடைய பங்கில் சமமான பங்களிப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் ராம்மனோகரன் கார்த்திகை நான் அழைத்தேன்.
அவர் என்னை ஏமாற்றிட்டார். சமமான பங்களிப்புக்கு பதிலாக என்னோட அதிகமாக பங்களிப்பு செஞ்சிட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஒரு அடுத்த தலைமுறை ஆய்வாளர் அவர். பெரியார்ஸ் பொலிட்டிக்கல் ஏத்திசம் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு நூல் அவர் எழுதியிருக்காரு. ஆனால் அந்த நூலினுடைய தோற்றத்தை பற்றி நான் ஒன்று சொல்லணும். அவர் ஒரு முதல் நிலையிலான ஒரு உலக பல்கலைக்கழகத்தில் அவர் பெரியாரை பற்றி தனியாக பண்ணல. பெரியார், பிரான்ஸ் ஃபேனன் இருவரையும் ஒப்பிட்டு ஒரு அரசியல் கோட்பாட்டு ஆய்வாக அதை செஞ்சார். இது ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. இப்போ நம்ம இவங்க சொல்கிறாங்க பரோக்கியல் லீடர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்ல, நாங்கள் தொடங்கின காலத்தில் பெரியார் என்ற பெயரை கல்வி சூழலிலே சொல்லவே மாட்டாங்க. உதாரணத்தோடு சொல்கிறேன். 90 நான் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துக்கு சென்றபோது பிபின் சந்திராவை சந்தித்து, எல்லாருக்கும் தெரியும் பெரிய இடதுசாரி வரலாற்று ஆசிரியர், அவருடன் ஒரு பேட்டி எடுக்கணும், பேட்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன். பாதியில் விட்டுட்டேன். என்னென்னா பாதியில் பெரியார்னு பேர் சொன்னதும் அவர் முகம்லாம் சிவந்து வாயிலேருந்தெல்லாம் நுரை கக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இது மிகைப்படுத்தவே இல்லைங்க, உண்மையாக தாங்க சொல்கிறோம். அப்படியே இது அப்படி ஒரு கோபம் அவருக்கு வருது. சரி, அவங்க தேச விரோதி, கடவுள் மறுப்பாளர், சாமி வேணான்றாரு, பூதம் வேணான்றாரு, பெண்களுக்கு விடுதலை வேணுன்றாரு. கோபம் வராதா? அவர் கோபம் வராதா சொல்லுங்கள். வரலன்னா தான் ஆச்சரியம். உண்மையில் இது நடந்தது. அப்படி ஒரு ஒரு கோபம் அந்த நிலையிலிருந்து மெல்ல மெல்ல அது மாற ஆரம்பிக்குது. பல்வேறு இப்போ கடைசியில் பாண்டியன் ஜேஎன்யூக்கே போனார், இதெல்லாம் பாடம் எடுத்தார். ஆனால் அவருடைய பணி அமர்த்தமே என்னாச்சு? அவருடைய பணி அமர்த்தமே வல்லுநர் குழுவில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்புறம் நிர்வாக குழுக்கு போய் தான் அவருடைய பணி அமர்த்தம் உறுதி செய்யப்பட்டது. இப்போ இந்த மாதிரி ஒரு நிலை இருந்த இதில் கல்வி புலத்திற்குள் இந்த கருத்துக்களெல்லாம் நம்ம சொல்லணும். இப்போ நான் ராமனோகரன் கார்த்திக்கும் நானும் இணைந்து முதல்ல ஒரு முன்மொழிவை தயார் செய்தோம். அதில் நாங்கள் கணக்கில் வச்சுக்கிட்ட நாங்கள் வைத்து கொண்ட அளவீடுகள் சில. முதல் அளவீடு, அடுத்த தலைமுறை ஆய்வாளர்கள் இருக்க வேண்டும் என்பது. இவருடைய ராமனோகர் கார்த்திகனுடைய ஒரு முயற்சியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறை நாங்கள் இதில் இணைக்க முடிஞ்சிருக்கு. ஆண்டனி அருள்வளன் உடைய கட்டுரை ஒன்று இருக்குது. அவர் ரவியுடைய பல்கலைக்கழகத்து மாணவர். அவர் ராமனோகர் கார்த்திக்கும் அடுத்த தலைமுறை. ஸோ இப்போ இளம் தலைமுறையை சேர்ந்த அடுத்த தலைமுறையை சேர்ந்த அவர்களுடைய ஆராய்ச்சிகள் இடம்பெற வேண்டும். அதற்கு 2 காரணம். ஒன்று, உங்கள் அடுத்த தலைமுறை புதிய கோட்பாடுகளை அவர்கள் அறிந்து கொண்டு வருகிறார்கள். அப்புறம் அறிவுச்சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை எல்லாம் அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்னுடைய காலத்தோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னோட உலகமே நாசமாக போச்சு, களி முத்தி போச்சுன்றது தான் நம்முடைய தலைமுறை இல்லை என்பதை மிக அருமையாக அவர்கள்லாம் காட்டியிருக்காங்க. அது ஒரு அளவீடு. 2வது, நான் உறுதியாக இருந்தது, இந்த நூலிலே தமிழில் மட்டுமே எழுதக்கூடிய ஆய்வாளர்களுடைய கட்டுரைகள் இடம்பெற வேண்டும். தமிழ் பார்வை ஒன்று இடம்பெற வேண்டும். அப்புறம் அது ஒரு சலுகையாக இல்லாமல் அது அதனுடைய தரத்தின் அடிப்படையிலேயே அந்த நூல் கட்டுரைகள் இடம்பெற வேண்டும் என்பது. அப்படித்தான் அதியமான் திருநீலகண்டனுடைய கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அவங்க 2 பேருக்கும் ரொம்ப அதிக அளவில் நான் நன்றி செலுத்தினோம். காரணம் என்னென்னா, அவர்கள் அந்த கட்டுரையை எழுதி கொடுத்து கேட்டார்ல, எப்படி இது ஒரு ஆங்கில வடிவத்திற்குள் அளவுக்குள் யானையும் இருக்குது, பானையும் இருக்குது. அந்த யானையை தூக்கி பானையில் போட்ட இது என்னுடைய வேலை. அதை எப்படி போட்டோம் அப்படின்றது முதல்ல அவர்கள் இருவருமே என்னிடம் வைத்த நம்பிக்கை. சொன்னாங்க, இது என்னுடைய கட்டுரை, என்னுடைய கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், இதை எப்படி ஒரு கல்வித்துறையினுடைய சட்டகத்திற்குள் எவ்வாறு நீங்கள் அதை செதுக்கிக் கொள்ள வேண்டுமோ தாராளமாக செய்யுங்க, நாங்கள் தடை சொல்ல மாட்டோம் அப்படின்னாங்க. அப்படி செய்து அவர்கள் மேற்பார்த்து அவங்களாம் ஒப்புதல் ரொம்ப மகிழ்ச்சியாக கொடுத்தாங்க.
அதே போல் தான் இப்போ சுந்தர் வந்து நம்ம என்ன சொல்லலாம், அவர் தமிழ் அறிவுஜீவனும் சொல்லலாம், ஆங்கில உலக அறிவுஜீவனும் சொல்லலாம், ரெண்டுமே அவர். அப்போ அவர் வந்து தமிழ் பார்வையோடு ஆங்கிலத்தில் அவரே எழுதி கொடுத்துட்டார். அந்த வகையில் அந்த அவருடைய கட்டுரை வந்து அப்படி வந்தது. ரெண்டாவது நிலை நான் சொன்னது இப்போ இளைஞர்கள் என்று சொன்னதில் இப்போ கார்த்திக்கை தவிர அவரை விட இளையவரான விக்னேஷ் கார்த்திக் அவர் இவங்க வந்து இருக்கிறாங்க. அது ஒன்று. அடுத்தது தாரிணியும் வந்து அவங்க இவங்களோட கொஞ்சம் மூத்தவங்க. நான் அதை இன்னொரு அளவுக்குள்ளே கொண்டு வரேன். அப்புறம் இந்த கட்டுரையாளர்கள் எல்லாம் வந்து யாரும் சொல்லிடக்கூடாது, ஆமாங்கய்யா நீங்களே தமிழர்கள், தமிழ்நாட்டுக்குள்ளே தென்னாட்டுக்குள்ளே இருக்கவங்களாம் அவங்களே வச்சுக்கிட்டு நீங்களே உங்கள் முதுகு அவர் சொறிவார், அவர் முதுகு இவரை சொறிவார் அப்படின்ற அந்த பேச்சு வரக்கூடாதுன்னு சர்வதேச பல்கலைக்கழகங்களில் பணியாற்றக்கூடிய ஆய்வாளர்களை இதில் இணைத்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் வரலாம், நீங்கள் வந்து ஆய்வாளரா அல்லது ஏதாவது சூழ்ச்சிக்காரரா அப்படின்லாம் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் இதெல்லாம் செய்து ஆக வேண்டும். வழக்கமாக ஏதாவது பண்ணுறதுனா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு மாற்றத்தை நோக்கிய புதிய சிந்தனையாளர்களை அறிமுகப்படுத்தணும்னா இந்த மாதிரியான சவால்களை எல்லாம் கட்டாயம் வந்து எதிர்கொண்டாக வேண்டும். அப்படி வந்ததில் பார்த்தீங்கன்னா பலர் 2 தொப்பியுமே அவங்க போட்டிருப்பாங்க. இப்போ மேத்யூ பாக்ஸ்டர் என்பவர் பெர்க்லியில் வந்து பிஹெச்டி கொண்டார், அசோகா பல்கலைக்கழகத்துலேயும் வேலை செஞ்சார், இப்போ சிரக்யூஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கார், அவர் ஒருவர். அப்புறம் தாரிணி அழகிரிசாமி, அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி செய்து இப்போது சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுறாங்க. அப்புறம் ஸ்வர்ணவேல் ஈஸ்வரன் நம்ம அனைவருக்குமே தெரிந்தவர், அவர் மிஷிகன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கார். ராம் மகாலிங்கம், அவர் வந்து ஒரு 2 நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆய்வாளர். ஒன்று அவரும் வந்து மிஷிகன் பல்கலைக்கழகம் ஆன் ஆர்பர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கார். ஆனால் அவருடைய அறிவுத்துறை வந்து சைக்காலஜி. இப்போ ரேடிக்கல் கல்ச்சுரல் சைக்காலஜி என்கின்ற ஒரு புதிய அந்த அறிவுத்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய முன்னேற்றம், அந்த கோட்பாட்டின் வழியாக அவர் பார்த்துருக்காரு. அது எனக்கு முழுசாக புரிஞ்சுதுன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் அவர் ஆனால் தமிழ்நாட்டுக்காரர், தமிழ்நாட்டு அனுபவங்கள் உண்டு, இதை வந்து புதுசாக கொண்டு வர்றார். அப்புறம் வந்து பெண்களுடைய பங்களிப்பு என்பது வந்து இது பல பிரச்சனைகளோடு தான் வந்து நம்ம வெவ்வேறு கனவுகள் வைத்து கொண்டிருக்கிறோம். 12-13 கட்டுரை, ஒவ்வொரு கட்டுரையும் 8000 வார்த்தைகள். இதற்குள்ளே தான் வந்து சிலர் ஏற்றுக்கொண்டு கட்டுரை எழுதாமல் போனார்கள். இது வெவ்வேறு நெருக்கடிகளில் தான் நடக்குது. இதில் வந்து எங்களுடைய பெரிய வருத்தம் வந்து இந்த 2 பெண்கள் மட்டும்தான் எழுதியிருக்காங்க என்பது. ஆனால் 2மே மிகச்சிறந்த கட்டுரைகள். தாரிணி அழகிரிசாமியும் அப்புறம் விலாசினி ரமணியும் எழுதின கட்டுரைகள். அப்புறம் விஜய் பாஸ்கரை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்லணும். ஒரு முதல் தரமான ஒரு பொருளாதார அறிஞர் எழுதியிருக்கிறார். ஏற்கனவே திராவிடியன் மாடல் புத்தகத்தை அவர் கலையரசனோடு சேர்ந்து எழுதியவர். அவர் ஒரு கட்டுரை கொடுத்துருக்கிறார். போல் பல விஷயங்கள்லாம் உள்ளடக்கத்துக்குள்ளே போகல. ஆனால் ஒன்று மட்டும், ஒரு உள்ளடக்கத்தை மட்டும் நான் வந்து சொல்லி நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். நம்ம எல்லாருமே வந்து பெரியார் என்று சொல்லும்போது நாகம்மையாரை பற்றி நம்முடைய எல்லார் மனதிலையுமே வந்து நம்ம நினைத்து கொள்வோம். நல்ல மணியம்மையாரை வந்து அந்த என்னுடைய கட்டுரையினுடைய பின்புலத்தில் அதுவும் இருக்குது. மணியம்மையார் வந்து எவ்வளவு கடுமையாக வசைபாடப்பட்டார் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முதல்ல வருத்தப்பட்டவர் வந்து பாரதிதாசன் தான். 1958 அவர் வந்து குயிலில் ஒரு இது எழுதியிருக்கார். அதை நான் வந்து அந்த சொற்களை வந்து நினைவிலிருந்து சொல்லி அந்த சொற்களினுடைய உணர்ச்சி கொந்தளிப்பை, உணர்ச்சி பெருக்கை நான் வந்து சிதைக்க விரும்பவில்லை. நீங்களே எடுத்து படித்து கொள்ளுங்கள், அல்ல நான் எடுத்து அனுப்புகிறேன். ஆனால் மணியம்மையாருடைய பெரியாருடைய வாழ்க்கை 1949 பிறகு அல்லது 1945 அவர் வந்து இவ்வளவு பெரிய ஆளுமையாக, அதுவும் தனி ஒருவராக, 49க்கு பின்னாடி வேறு யாராவது இருந்தால் அந்த நிமிஷமே உடஞ்சி நொறுங்கி அழிஞ்சு போயிருப்பாங்க. கூட வந்த அவர் வளர்த்த அனைவருமே வந்து
விட்டு போயிட்டாங்கன்னு மட்டும் இல்லை, எல்லாரும் வந்து அவரை அவதூறு செய்து கடுமையாக பேசி கேலி செய்து வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு புதிய வேகத்தோடு வந்து அவர் செயல்படுறார் பெரியார் கடைசி 24-25 ஆண்டுகள். அதில் மணியம்மையாருடைய பங்கு என்பது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நம்முடைய நமக்கு ஆண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கடிவாளம் போட்டுக்கொண்டு பழைய சிந்தனைகளுடைய இதிலேயே வந்து வயது வேறுபாடு ஒன்றை மட்டுமே கருத்தில் கொண்டு நம்ம அவங்களுடைய முக்கியத்துவத்தை மறந்துடுறோம். அவருடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தியதிலிருந்து, உடல் நலத்தை பேணியதிலிருந்து, தலைமை பண்புகளை ஏற்றது வரை மணியம்மையாருடைய முக்கியத்துவம் உண்டு. அந்த பகுதியும் வந்து ஒரு முதல் முறையாக ஒரு ஆங்கில நூலில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் பன்னீர் சொன்ன மாதிரி விடுபட்ட பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள்லாம் எவ்வளோ விடுபட்டிருக்குன்னு நீங்கள் ஒரு பட்டியல் தருவீங்களோ அதை விட பெரிய பட்டியலை நான் தர முடியும். ஆனால் இது மாதிரி தான் ஒரு 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 கால்பந்து கோர்ட் இருக்குது, அளவு இருக்குது, 11 பேர் இருக்கிறாங்க, ஆஃப் சைடுன்னு ரூல் இருக்குது, அதுக்குள்ளே தான் விளையாடி ஆகணும். கோடை இல்லாமல் விளையாடினா பிரமாதமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. கோர்ட்டுக்குள்ளே விளையாடுறது தான் விளையாட்டு. அதே போல் தான் இது செஞ்சுருக்கோம். இது வந்து நான் உறுதியாக நம்புகிறேன், இது அடுத்த தலைமுறை ஒரு ஆய்வாளர்கள் வந்து மிக பெரும் அளவிலே இந்த ஆராய்ச்சிகளை, பெரியாரினுடைய உலக முக்கியத்துவத்தை, பெரியாருக்கும் மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற அறிவாளர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை, நம்ம அதியமான் புத்தகம் வர வரைக்கும் கேரளத்தில் இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்தம், ஈழவர்களுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் இருந்த தொடர்பை பற்றி இவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கா? சகோதரன் ஐயப்பன் வந்து தொடர்ச்சியாக இருக்கார். இது மாதிரியான பல புதிய திறப்புகள் வந்து இருக்குது. அதை தொடர வேண்டும், அதை கட்டாயம் தொடர்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இது மாதிரியான முயற்சிகளினுடைய முக்கிய பயன் என்னவென்றால் அடுத்தடுத்து செய்வார்கள். அப்புறம் இன்னொரு நிலையம் வந்திருக்கின்றது. நாங்கள் ஆராய்ச்சியை தொடங்கும் போது கால முறையிலான ஆவணங்கள் எல்லாம் கிடைப்பது சிரமமாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்கணும், உதாரணத்துக்கு நான் பெரிய புத்தகங்களை வந்து நான் உதாரணமாக காட்டலை. ஏன்னா பெரிய புத்தகங்களை பார்த்தாலே பெரிய சாதனை நமக்கு தோணிடும். சின்ன புத்தகங்களுடைய முக்கியத்துவத்தை உணர மாட்டோம். பசுகௌதம் ஐயா வந்து பெண்ணியன் அடிமையானாள் நூலை வந்து பதிப்பிச்சிருக்கார். சிறந்த பதிப்புக்கு அதான் உதாரணம். நிறைய பேர் பார்த்தோம் சின்ன நூல் அப்படின்னா அது பெரிய பணி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. நான் அதுதான் ஒரு நல்ல உதாரணம்னு நான் நினைக்கிறேன். அதில் நீங்கள் எந்த பிழையும் செய்யணும். பிழை செஞ்சால் 48 பக்கம் 64 பக்கத்தில் பிழை செஞ்சால் கண்டுபிடிச்சிடலாம். அது நேர்த்தியான பதிப்பு. அதை போன்ற பதிப்புகள்லாம் இப்போ வருவதனால் ஆராய்ச்சிக்கு பயனுடையதாக இருக்கின்றது. கடைசியாக நான் ஆரம்பித்த அந்த விற்பூட்டு பொருள்கோள் போல் நான் கடைசியாக ஒரு செய்தியோடு முடித்து கொள்கிறேன். நான் தொடக்கத்தில் சொன்னேன் அல்லவா, கூட்டத்தலைவர் வந்து எஸ்டி விவேகை பற்றி தகவல்களை சொன்னார் என்று. நாம் இதை வந்து பன்னீருக்கும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏன்னா அவருடைய அறிவுரைகளை, சொற்களை கேட்கின்ற செவிமடிக்கக்கூடிய அவர்கள் பலர் இருக்கிறார்கள். நாம் பெரியாருடைய வாழ்க்கையை ஆவணப்படுத்த வேண்டும், படித்து கொண்டிருக்கிறோம். உண்மை, பெரியார், அண்ணா, கலைஞர் எல்லாம். நம்ம 2ஆம் 3ஆம் நிலை தலைவர்களுடைய, தொண்டர்களுடைய கதைகள் நம் பதிவாகவில்லை. அந்த எஸ்டி விவேகி அவரை பற்றி மட்டும் சொல்கிறேன் நான். அவர் ஒரு இஸ்லாமியர், நாத்திகர். இன்னைக்கு 2025 ஜாவேத் அக்தர் என்ன பாடுபட்டுருக்காரு. அவர் முஸ்லீம், ஆனால் நாத்திகர். அவரை வந்து உருது அகாடமியில் பேச விட மாட்டேங்கிறாங்க மத அடிப்படைவாதிகள். நீங்கள் எண்ணி பாருங்கள், 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு மிக கடுமையான இயக்க கோட்பாடுகளை வலுவாக வந்து எஸ்டி விவேகி எழுதியிருக்கிறார். அவருடைய உண்மை பேரே என்னன்றதுல 2 கருத்து இருக்குது. அந்த நிலையில் இருக்கிறோம். அதுபோல் ஒவ்வொருவரும் காலம் கடந்து கொண்டிருக்கின்றது. எவ்வாறு நேரு மெமோரியல் மியூசியம் அண்ட் லைப்ரரியில் எவ்வாறு தேசிய இயக்க
அப்புறம் இந்து சமய இயக்க, தொழிலாளர் இயக்க, இடதுசாரி இயக்க, இரண்டாம் நிலை தலைவர்களுடைய நினைவுகளை எல்லாம் பதிவு செய்து ஆவணப்படுத்தியிருக்கிறார்களோ அதை போன்ற ஒன்றை நாம் இதற்கு மேலும் காலதாமதம் செய்யாமல் நாம் பதிவு செய்ய வேண்டும். இதை நீங்கள் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய இடத்துல தயவு செய்து சொல்லுங்கள். நாம் இப்போ இன்னும் தாளமுத்து, மன்னிக்கணும், முதல்ல நடராஜன், தாளமுத்து இவர்களுடைய அடிப்படை செய்திகளையே கூட கண்டுபிடிக்கிறதுக்கு 70-80 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ தான் நண்பர் ஸ்டாலின் மகிழ்ச்சி அடைவார். நடராஜனுடைய அப்பா பேர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அம்மா பேர் என்ன? என்கிட்ட தான் இருக்குது. நான் உங்களுக்கு அதை வெளியிடுறேன். இது ஒரு விளையாட்டாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது நான் மிகுந்த வேதனையோடு சொல்கிறேன். உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய தாய் தந்தையர் பேர் கூட நமக்கு தெரியாமல் இருக்கு. இப்போ இவர்களுடைய இதெல்லாம் இப்போ பதிவு செய்யலைன்னா இனி என்றுமே பதிவு செய்ய முடியாத நிலை ஆகிவிடும். ஆகவே இதெல்லாம் இந்த பசுகௌதம் ஐயா இவங்கெல்லாம் அவர்கள் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே இதையெல்லாம் நாம் பதிவு செய்யணும். இது சரியான தருணம் என்பதை நான் சொல்லிக்கொண்டு மீண்டும் நம்முடைய எல்லா நண்பர்களும், அதாவது இவ்வளவு நிறைவாக மனம் இருக்கின்றது நான் சொல்ல முடியாது. இந்த கூட்டத்துக்கு வர முடியுமா என்பது கூட எனக்கு ஒரு ஐயமாக இருந்த ஒரு நிலை. உங்களுடைய முகத்தையெல்லாம் பார்க்கும்போது உண்மையில் ஒரு பெரிய பெருமிதம் ஏற்படுகின்றது. அது சொல்லொணாத பெருமிதம் ஏற்படுகின்றது. அதற்கு நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. சுந்தருடைய முயற்சி, திருநீலகண்டன், மற்ற நண்பர்கள் யாருன்னு எனக்கு தெரியல. எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது பெரியாருக்கு செய்யப்பட்ட நாம் செய்யக்கூடிய மரியாதை. அடுத்த தலைமுறை இதை விட ஒரு பெரிய அரங்கத்தில், இதை விட ஒரு பெரிய நூலை வெளிவரும், அது கொண்டாடப்படும் என்று எதிர்பார்க்கிறேன். அனைவருக்கும் நன்றி.